சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த கழுதை பேரம், குதிரை பேரம் இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்படி பார்த்தா முதல் குற்றவாளி விஜய் அவர்கள் தான் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் மேல ஒரு குற்றம் சாட்டியிருக்க. அது யார், என்ன சம்பவம் அப்படின்றதையும், விஜய் எப்பேற்பட்ட வாஷிங் மிஷினா இருக்காரு, எந்த மாதிரி கரையா இருந்தாலும் கரைச்சி எடுத்துருவார் போல இருக்கே அப்படின்னு கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்க அப்பாளுக்கா இப்போ சண்டை போடுங்கப்பா, நான் ஒருத்தனாவது தமிழ்நாட்டுக்காக பேசுறேன் அப்படின்ற மாதிரி அன்புமணி அவர்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கார். அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். திமுகவோட எக்ஸ் எம்எல்ஏவான பரந்தாமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கழுதை பேரம் நடத்துறாங்க, குதிரை பேரம் நடத்துறாங்க இப்படிலாம் சொல்லி கொஞ்சம் பேரை கைது பண்ணாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், இந்த கரூர் கேங், டிஎம்கேவை சேர்ந்த ஒரு கரூர் கேங் வந்துட்டு தாவேக்காவோட அமைச்சர்கள் கிட்ட பேசினதாகவும், பணம் தரோம், நீங்க வந்துட்டு நாங்க சொல்றதை கேளுங்க, எங்களுக்கு நீங்க சப்போர்ட்டிவா இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போனதாகவும், அதற்காக அவங்க மேல கேஸ் கொடுத்து இப்போ வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். முன்னோட்டமாவே முதல் குற்றவாளியை நம்ம கருத வேண்டியது நம்மளோட தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை தானே. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் தான் அமமுகல இருந்து ஒரு எம்எல்ஏவை நைட்டோட நைட்டா தூக்குனார் இல்லையா? இந்த சம்பவம் நடந்தது இல்லையா? அப்போ முதல் குற்றவாளி விஜய் அவர்கள், அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அண்ட் அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கேல அவங்களோட கொறடா பேச்சை மீறி தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ண அமைச்சர்கள் அவங்க மேல கொடுத்த கேஸ் என்னாச்சு, அதெல்லாம் ஒண்ணுமே விசாரிக்க மாட்டீங்க, இதெல்லாம் மட்டும் உடனே வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்களே அப்படின்னு இருக்காங்க. இந்த குற்றத்தால தான் நிறைய பேர் அவங்கள கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க தாவேக்கால வந்து சேர்த்துட்டீங்க, இனிமேல் பாருங்களேன் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்றத, ஏன்னா நீங்க வந்து சேர்ந்த இடம் கரெக்டான இடம் அப்படின்னு இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, தாவேக்காக்கு வந்து சேர்றவங்கள துரோகி அப்படின்னு ஏடிஎம்கே எல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா துரோகியே நீங்க தான். என்ன காரணம்னா டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று சேர பார்த்தீங்களே, அது எவ்வளோ பெரிய துரோகம். ஸோ இப்போ ஏடிஎம்கேல இருக்கிறவங்க தான் துரோகிகள், வந்தவங்க எல்லாம் நல்லவங்க அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் கனிமொழி அவர்கள் இவங்களெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது செம்மையான வாஷிங் மிஷினா இருக்கே, தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் சூப்பரான ஒரு வாஷிங் மிஷினா இருக்காரு. இது நம்ம இதுக்கு முன்னாடி வடக்கில் பார்த்துருப்போம். நம்ம பிஜேபி இதே மாதிரி தான் எல்லா கட்சியில் இருக்கிற ஆட்களையும் போட்டு சேர்த்து வாஷிங் மிஷின் மாதிரி, முன்னாடி இவங்க கூட சேர்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கரைப்படிந்த கரமாக இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க கிட்ட வந்து பிஜேபி கிட்ட வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப நல்லவங்களாயிருவாங்க, அவங்க மேலே எந்த கரையுமே இல்லை, சூப்பரான வாஷிங் மிஷினா நம்மளோட பிஜேபி செயல்பட்டுச்சு இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே விஜய் அவர்கள் செஞ்சுட்டு இருக்கார் போல இருக்கே அப்படின்னு கலாய்ச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கே தெரியும், பல குற்ற பின்னணிகள் இருக்கிறவங்க இங்கே வந்து இருக்கிறாங்க. இப்போ வந்து தாவேக்கால சேர்றாங்க. இது தாவேக்கா செய்கிற ஒரு தவறாக நான் பார்க்குறேன். ஏன்னா விஜய் அவர்கள் என்ன சொன்னார், மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்படி இருக்கும்போது இவர் மேலே, நம்ம விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே குட்கா வழக்கு இருக்குது, லஞ்ச வழக்கு இருக்குது, அண்ட் அவர் வந்து பணம் கொடுத்தாரு, ஓட்டுக்கு பணம் கொடுத்தாரு அப்படின்ற நிறைய கேஸ் இருக்குது. இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் எப்படி எடுக்கலாம்? அறப்போர் இயக்கம் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, தப்பு பண்ணால் விட மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் தப்பு பண்ணவங்கள இப்போ உங்கள் கூட்டத்தில் சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்களே, இதுதான் நீங்கள் வந்துட்டு தப்பு பண்ணுறவங்கள தண்டிக்கிற விதமா? என்ன சார் நீங்களும் இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்றாங்க. அதாவது மக்கள் வந்து ஒரு மாற்று சக்தியை தேடி போனாங்க. தாவேக்காவும் டிஎம்கேவோ வேண்டாம், ஏடிஎம்கேவோ வேண்டாம், திராவிட கட்சிகள் இத்தனை நாள் நம்மளை ஆட்சி பண்ண அப்படின்ற பேரில் நமக்கு நிறைய கெட்டது தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வேணாம், புதுசாக ஒருத்தர் வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் தாவேக்காக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் தாவேக்கா இன்னைக்கு அந்த மாற்று சக்தியா மக்கள் யாரை வேண்டான்னு நினைச்சாங்களோ அந்த கூட்டம் டிஎம்கே ஏடிஎம்கேவும் சேர்த்துட்டு இருக்கிறது என்ன கணக்கு, என்ன கதை, இது எங்களுக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இதை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. அமைச்சர் ஆனந்தெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, எங்க முதலமைச்சரை நம்பி வந்தவங்க கெட்டு போனதா சரித்திரமே இல்லை, அவர் யாரையும் கைவிட மாட்டாரு, மாற்று கட்சியிலேருந்து வந்திருக்கீங்க, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து உழைப்போம் அப்படின்னு இருக்காங்க. பட் ஒரு சில மக்கள் என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, மாற்றம் அப்படின்னு உங்களை நாங்கள் ஓட்டு போட்டோமே, இது ஏமாற்றமே இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஒரு சில தாவேக்கா சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் நடக்காது, எங்கள் அண்ணன் கிட்ட வந்து சேர்ந்து அவங்க தப்பே செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம், நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துறோம். தமிழ்நாடு இது என்ன புதுசாக, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். அண்ட் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இவங்க எங்களை சோஃபா மாடல், தாவேக்காவோட ஆட்சியை வந்து சோஃபா மாடல் சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் தான் பாப்பா மாடலாக இருக்கீங்க, டிஎம்கே தான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த குழந்தைங்க இப்போ பாரு அழுதுகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கல்யாண வீடு கருமாதி வீடுன்னு எந்த கணக்கும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் போய் அழுதுட்டு இருக்கீங்க, எங்களை பற்றி அழுகிறதே தான் உங்களுக்கு வேலையாக போச்சு. சரி சட்டமன்றம் வரீங்க, அங்கேயாவது ஏதாவது உருப்படியாக பேசுவீங்கன்னு பார்த்தா அங்கேயும் வெளிநடப்பு பண்ணிட்டு போயிடுறீங்க, நாங்கள் கேட்டால் உடனே கதற ஆரம்பிச்சிடுறீங்க. அதனால நாங்கள் சோஃபா மாடல்னா நீங்கள் வந்து பாப்பா மாடல் அப்படின்னு கலாய்ச்சிருக்காரு. ஸோ டிஎம்கேவை வந்து மக்களும் சரி அவர் மேலே, டிஎம்கே மேலே ஒரு
அதிருப்தியில தான் இருக்காங்க. எப்போதுமே வந்து நம்ம தப்பு குறை சொல்லணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது டிஎம்கே மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். அட இவங்களுக்கு வேலையே இல்லப்பா, இதைத்தான் சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கணும், நியாயமான பிரச்சனைக்கு குரல் கொடுத்தா மக்கள் நம்புவாங்க. அப்படி இல்லைன்னா டெஃபினட்டா மக்களும் வந்துட்டு இதே வேலையா போச்சு. அந்த ஓரமா அமைச்சர் ரகுபதி அவர்களும் சொல்லியிருக்காங்க, இது என்னங்க வாஷிங் மிஷின் தான், நம்மளோட விஜய் அவர்கள் பெரிய வாஷிங் மிஷின் தான். ஏன்னா எப்பேற்பட்ட கரை இருக்கு. நம்மளோட விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் அவர்கள் மேல 4 வழக்கு இருக்கு, எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல 3 வழக்கு இருக்கு. இப்படிப்பட்ட குற்ற பின்னணி உள்ளவர்களை உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு நீங்க தூய சக்தி அப்படின்னு சொல்லுவீங்க, நாங்களும் நம்பணும். சரிங்க நம்பிடுறோம் அப்படின்னு இருக்காராம். ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, தீர்க்க வேண்டிய கணக்கு எங்களுக்கு ஒன்று இருக்கு. அதாவது கரூர் சம்பவத்தை நாங்க மறக்கல. அந்த கரூர் சம்பவத்துல காவல்துறையை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுட்டு டிஎம்கே செஞ்சதெல்லாம் நாங்கள் மறக்கவும் மாட்டோம், ஒரு பொழுதும் அதை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா வர 10ஆம் தேதி கரூர் மக்களை போய் அந்த 41 குடும்பத்தை போய் நேரடியாக சந்திக்கிறாராம். சந்திச்சு அவங்களுக்கான அரசு பணி கொடுக்கறதா, அவங்களோட தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு அரசு பணி கொடுக்கறதாகவும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கா. 41 குடும்பத்துக்கு தன்னால் முடிந்த உதவியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதற்கு முன்னாடி இந்த குற்றம் எப்படி நடந்தது, அதாவது நீங்க முதல்ல வந்துட்டு சொல்லிட்டு இருந்தீங்க டிஎம்கே தான் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே, பட் இன்னைக்கு உங்க கையில ஆட்சி இருக்கு, நீங்க காவல்துறை உளவுத்துறை எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க. இதை வச்சு அந்த குற்றம் யார் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு டெஃபினட்டா அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது மக்களாகிய நம்மளோட கருத்தும் அதுதான். அவர்கள் அண்ட் இப்போ ஸ்டாலின் அவர்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட மல்லு கட்டுதா அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலமைச்சர் எப்ப பாரு இன்னும் 6 மாசத்துல இந்த கட்சி இன்னும் 6 மாசத்துல தேர்தல் வந்துடும், 3 மாசத்துல தேர்தல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. அதற்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்க விலை பேசிட்டு இருக்கீங்களா, தாவேக்கோட அமைச்சர்களை விலை பேசி இப்படிதான் நீங்க வந்து ஆட்சி அமைக்கணும், 6 மாசத்துல தேர்தல் 3 மாசத்துல தேர்தல் வரும்னு இதைத்தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களாம். பட் ஒரு சிலர் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ விஜய் அவர்கள் ஒவ்வொரு கட்சியில இருந்தும் எடுத்துட்டு இருந்தாரு, அப்பெல்லாம் நீங்க என்ன சார் சொன்னீங்க, வாடகைக்கு விடப்படும் அப்படின்னு உங்க வாயை வாடகைக்கு விட்டு பொழைச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கூட்டணியில இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணி கட்சிகள் செய்யற தவற சொல்லவே மாட்டாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் என்னங்க கட்சி அது எவ்வளோ தவறுகள் பண்றாங்க தெரியுமா அப்படின்றது இன்னைக்குதான் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. அது நம்மளோட ஏடிஎம்கேல இப்ப புதுசா சேர்ந்திருக்க 2 விஜயபாஸ்கர் அவர்களும் ஆகட்டுமே, அவங்க 2 பேருமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க எங்க கட்சி அதிமுக அப்படின்றது எம்ஜிஆர் அவர்களிருந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் இப்படி நாங்க எங்க கட்சியை போய் திமுக கூட போய் சேர பார்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு மன உளைச்சல் எங்களால தாங்க முடியல. அந்த மன உளைச்சல்னால தான் நாங்கள் இன்னைக்கு தாவேக்கால வந்து சேர்ந்திருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ அவங்க மேலே நிறைய தவறுகள் இருக்கு, குற்றம் இருக்கு. ஆனால் அது ஆட்சிக்குள்ள இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை வராமல் காப்பாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையில தானே சார் போயிருக்கீங்க. அதை விட்டுட்டு இந்த கட்சி சரியில்லை அதனால தான் அந்த கட்சிக்கு தாவிட்டோம், என்ன ஒரு இது, தலைகீழாகத்தான் குதிப்பேன் இந்த கோட்டைச்சாமி அப்படின்ற மாதிரி எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் மறுபடியும் ஏடிஎம்கேல தாங்க இருக்க போறேன், ஏடிஎம்கே உறுப்பினர் தான் நான். ஆனால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கு. ஏன்னா மகளிர் அணி கூட்டம் நடந்துச்சு, அதுக்கு யாரும் என்ன கூப்பிட மாட்டாங்க, உண்மையா இந்த உழைக்கிறோம், உண்மையா இந்த கட்சிக்காக உழைக்கிறவங்களுக்கு பதவி கொடுக்க மாட்டாங்க, ஆனாலும் நான் ஏடிஎம்கே விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. மனசை எங்கேயோ பெருசா லாக் ஆயிருக்கோரோ, ஏன் இபிஎஸ் விட்டு வர மாட்டாரு, இபிஎஸ் மேல குற்றம் இருக்கு, இபிஎஸ் மேல தவறுகள் இருக்குன்றாரு, ஆனா வெளியே வர மாட்டாரு. ஒருவேளை அங்க இருக்கிறவங்க ஏடிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வரணும் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் அவருக்கு இருக்கு போல இருக்கு, அசைன்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவரை கேட்டுட்டு இருக்காங்களாம். அந்த இபிஎஸும் அவரோட பையனையும் தவிர வேற யாரும் அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட இபிஎஸ் அவர் பண்ண துரோகம் அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. போய் ஒரு பயங்கரமான அடி நம்ம அமைச்சர் நிர்மல்குமார் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக கட்சி வளரணும் அப்படின்னா ஸ்டாலின் அந்த கட்சியை விட்டு விலகிடணும், ஏடிஎம்கே நல்லா இருக்கணும் அப்படின்னா இபிஎஸ் அந்த கட்சியை விட்டு விலகிருங்க, நீங்க 2 பேர் தான் அந்த கட்சியவே வந்து கவிழ்த்து விட்டுட்டு இருக்கீங்க, ஸோ நீங்க 2 பேரும் விலகிட்டீங்க அப்படின்னா அந்த கட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இதை கேட்ட டிஎம்கேக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. டிஎம்கே பற்றி பேசல, நீ யாரு, நீங்களாம் என்ன பண்ணிட்டு வந்தீங்க, ரீல்ஸ் போட்டுட்டு மக்களுக்காக வேலை செய்யல, ரீல்ஸ் போட வந்திருக்கீங்க, அதை மட்டும் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு அவர் மேலே கோபப்பட்டு இருக்காங்க. பட் அவங்க ரீல்ஸ் போட்டு அரசாங்கத்தை அமைச்சாங்களோ என்னவோ இருந்தாலும் சரி, மக்களுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட பொங்கல் இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கு இல்லையா, பொங்கல் வந்து பொங்கலுக்கு கொடுத்த பொங்கலுக்கான வேட்டி சேலைகளையும் நாம கொடுப்போம், நல்லா தரமானதாக நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அதற்காக 600 கோடி மொத்தமாக வந்து இந்த
பொங்கல் வேட்டி சேலை பொங்கல் பரிசு இதுக்காக 600 கோடி செலவாகும். அதற்காக முதல் கட்டமா 300 கோடி வந்து இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்களாம். நல்ல தரமான நூல்கள மக்கள் யூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரியான வேட்டி சேலைகள் இருக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காராம். ஆனால் நீங்க வாக்குறுதி கொடுக்கும்போது என்ன சார் சொன்னீங்க? மாசம் மின் கட்டணம் வந்து எடுக்கப்படும் அப்படின்னீங்க. ஆனால் இப்ப வரைக்கும் அதெல்லாம் பண்ணவே இல்லையே. திமுக எப்படி ஒண்ணு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அதே தானே சார் நீங்களும் பண்றீங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்க எல்லாரும் இப்படி வேணா அடிச்சுக்கோங்கப்பா. நான் வந்து தமிழ்நாட்டோட ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது மேகதாது பிரச்சனை. இந்த பிரச்சனைக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி 2வது நாளா நடைப்பயணத்துல மேற்கொண்டுட்டு இருக்கார் அன்புமணி அவர்கள். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இவர் இதை சொல்லிட்டார், அதுக்கு அவர் கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டார், இவர் இப்படி கலாய்ச்சிட்டார் இப்படின்னு பார்க்கறத விட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு என்ன தேவை அப்படின்றத நிறைய அமைச்சர்கள் பேச மாட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு இப்போ நம்ம தாவேக்கோட கூட்டணி கட்சிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டெய்லியும் பிளட்ஜ் எடுக்கிற மாதிரி நாங்கள் வந்து தாவேக்கா விட்டு போக மாட்டோம், 5 வருஷம் இந்த ஆட்சியை கவிழ்க்க விட மாட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. டிஎம்கேவை எடுத்துட்டோம் அப்படின்னா தாவேக்கா ரீல்ஸ் போட்டே வந்தாங்க, அவங்களோட அமைச்சர்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லுவாங்க. தாவேக்காவை எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க எங்களை கலாய்க்கிறீங்களா? நீங்க எங்களை விட மோசமானவங்க, நீங்க எங்களை சோஃபா மாடல்னு சொல்றீங்களா? நீங்க பாப்பா மாடல், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்க கட்சியே கரைஞ்சிருச்சு, தீர சக்தி பாரசக்தி தூரசக்தி அப்படின்னு இவங்க கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. பட் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை? மேகதாது பிரச்சனை அப்படின்றது சாதாரண பிரச்சனை கிடையாது. பல தமிழ்நாட்டு மக்களோட பல பேரோட வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படும் அப்படின்றதுனால நம்மளோட சௌமியா அன்புமணி அவர்களாகட்டும் அதை வந்து சட்டமன்றத்தில் ரொம்ப சூப்பரா பேசினாங்க. பட் இன்னைக்கு அன்புமணியும் அதை கண்டிச்சு மேகதாது அணை அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும், இதை நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம கண்டிப்பா இதுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு 2வது நாளா நடைப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி, அவராது தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுறாரு அப்படின்றது. அண்ட் பார்ப்போம் இன்னும் இது மாதிரி நாளைக்கு அரசியல் நிகழ்வுகள் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.